இந்தியாவில் பிளாஸ்டிக் அல்லது பாலிமர் ரூபாய் நோட்டுகள் விரைவில் புழக்கத்திற்கு வரவுள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார். அடுத்த நிதியாண்டின் தொடக்கத்திலிருந்து சோதனை அடிப்படையில் பிளாஸ்டிக் நோட்டுகள் அறிமுகப்படுத்தப்படலாம் என்றும், தற்போது நடைபெற்று வரும் சோதனை வெற்றிகரமாக முடிந்தால் படிப்படியாக அவை புழக்கத்தில் விடப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். பாலிமர் நோட்டுகள் தற்போதுள்ள காகித நோட்டுகளை விட அதிக நாட்கள் நீடிக்கும் தன்மை வாய்ந்தவை என்றும், தண்ணீரால் எளிதில் சேதமடையாது எனவும் RBI ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் போலி ரூபாய் நோட்டுகளை தடுக்கும் பாதுகாப்பு அம்சங்களை கொண்டிருப்பதால் பிளாஸ்டிக் நோட்டுகள் புழக்கத்திற்கு வரும் பட்சத்தில் போதிய பாதுகாப்பு கிடைக்கும் என RBI நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இதனால் நோட்டுகளை அடிக்கடி அச்சிட வேண்டிய செலவும் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆஸ்திரேலியா, கனடா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளில் ஏற்கனவே பாலிமர் நோட்டுகள் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இந்தியாவிலும் பயன்பாட்டிற்கு வரவிருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.